ஆமாம், உன்னை தேடுறது தான் நல்ல வழி. ஊரை தேடினா கெட்ட வழி. உன்னை தேடினா நல்ல வழிமா, துன்பம் இல்லாத வழி. இந்த காலகட்டம் எந்த காலகட்டம், எல்லா காலகட்டம் ஒன்று தான். மனுஷனுடைய மனம்தான் மாறிக்கின்னு வருது. அதெல்லாம் தேட முடியாது. பொண்டாட்டி புள்ள குட்டியை வச்சுக்கிறவன் திடீர்னு என்ன உணர்ந்துடணுன்னா உணர முடியுமா? வாழணும். அதனால் பொறுமையாக தேடணும். நான் இப்போவே என்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஐயா, நான் யாருன்ற கேள்வியோடு நில்லுங்க. நான் யாருன்னு சொல்லாதீங்க. நல்ல வழிமா, புனிதமான வழி. உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாத வாழு. உன் பிள்ளைங்களுக்கு வஞ்சனை பண்ணாத போடு. அக்கம் பக்கங்கிறவங்களுக்கு வாய் துடுக்கா பேசாமல் வாழு. உழைச்சி வாழு. இன்னொருத்தரை ஏமாற்றி வாழாது. அதுவே நல்ல வாழ்வு. இறைவனை தேடி பயணம் பண்ணு. நீயே சொல்லிக்கினா துரோகம் பண்ணல. 1000 துரோகம் நீ பண்ணிட்டு பண்ணலன்னா எப்படி? அது எவன் சொல்லுவான் உத்தம நானுன்ட்டு? அதை பண்ணுப்பா. அதை அனுபவித்து தீர்த்துடு. உன் பாக்கெட்டில் 1000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா அதை செலவு பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் அந்த பணம். அதை செலவு பண்ணி ஒழிச்சிட்டேன்னா பணம் இல்லாத பற்று இல்லாத நிற்ப. அதனால் உன் கர்மாவை அழிக்கிறதுக்கு இதை அனுபவிச்சே தீரணும். பயம் இல்லாத நீ உலகத்தில் வாழவே முடியாது. ஏதோ ஒன்றில் நீ பயந்து தான் ஆகணும். எல்லாத்துலேயும் பயம் இல்லாத இருக்க முடியாது. எவனுமே இருக்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், நான் எதை கண்டும் பயப்படுறது இல்லைங்கன்னு சொல்லிப்பான். பயந்து தான் வாழ்ந்தாகணும். உன் பொண்டாட்டிக்கு நீ பயந்தாகணும். உன் பிள்ளைக்கு நீ பயந்தாகணும். உனக்கு உன் பிள்ளை பயந்தாகணும். இப்படி பயத்தில் தான் வாழ்க்கையே போயின்னுக்குது. அந்த பயம்ன்றது ஒன்று இல்லைன்னா வாழ்க்கைன்றதை ஒன்று நடத்த முடியாது. நீ ஒரு ஜாகிரதையாகவே இருக்க முடியாது. அதனால் பயம் இருக்கும். இல்லை, பரமாத்மா ஒரு பொருள் தான். அதுக்கு தான் ஏகன் பேர். அதுக்கு ஏகன்னா ஒன்று, அநேகன். அநேகன்னா பல கோடி. அந்த ஒரு பொருள் பல கோடி பொருளை உருவாக்குச்சு. ஒரு புளியங்கொட்டை போட்டேன், ஒரு கொட்டை தான் போட்டேன். அது மரமாகி காய் காய்ச்சி கொட்டையாகும் போது எத்தனை ஆயிரம் கொட்டையாகுது? பல ஆயிரம் ஆச்சுல்ல. அந்த மாதிரி இறைவன் மரம் மாதிரி, உயிரினங்கள் நம்ம ஆன்மா மாதிரி. அப்போ பல ஆயிரம் கோடி ஆன்மாக்கள் இருக்குது. ஆனால் இறைவன் ஒருவனே. இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்கிறாரு, அவருக்கு சம்சாரங்குது, அவருக்கு ஒரு 5 புள்ளக்குது, 5 மருமகுது. இந்த 10 பேரையும் வச்சுக்கினாலும் தலைவர் யார்? அப்பா தானே. அது மாதிரி நம்ம கோடி பேர் இருந்தாலும் நமக்கு தலைவன் இறைவன் தான், இல்லையா? அதனால் அப்படி உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் உண்மை தெரியும். நடத்துகிற இயக்கம் தெரிஞ்சு நடக்குது. இறைவன் நடத்துகிற இயக்கம் தெரியாமல் நடந்துன்னுக்குது. இப்போ மழை வருது, எப்போ வரும் நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் வருதும். வெயில் வருது, எப்போ வரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். வரும். நிலவு வருது, எப்போ வரும் சொல்ல. இதெல்லாம் தெரியாமையே இயற்கையில் நடந்துக்கின்னு இருக்குது. ஆனால் நம்ம அடையாளமாக இருந்து தெரிஞ்சு நடத்திக்கின்னு இருக்கிறோம். தெரிஞ்சு நடத்துறது ஆத்மா, தெரியாமல் நடத்துறது பரமாத்மா. ஆன்மாவுக்கும் இன்ப துன்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போது இன்பம்னு எதை சொல்லுது? யார் சொல்கிறது? நீங்கன்றது இருக்கட்டும். எது சொல்லுது? மனம் சொல்லுது. துன்பம்னு எது சொல்லுது? மனம் சொல்லுது. ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம். இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை இருக்குது. அதுக்கு எதுவும் தெரியாது, கண்டது மேலே ஆசைப்படும். அதனால் அது துன்பத்தை அனுபவிக்கும். ஆனால் ஆன்மாவைப்பட்டு இருக்கிற நீங்கள் அதுக்கு பல அறிவுரை சொல்லுவீங்க, ஆனால் அது கேட்காது. அது மாதிரி மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எல்லா அறிவுரையும் மனத்துக்கு சொல்லுது. ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம். ஆனால் இந்த மனமாகப்பட்டது புலனுடைய சப்போர்ட்டை வச்சுக்கின்னு உலகத்தில் பல செயல்களை புரியுது. அதனால் அதுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. அப்போ இன்பம்னு சொல்கிறதும் மனம், துன்பம்னு சொல்கிறதும் மனம். அப்போ இன்ப துன்பங்கள் இருக்கிறது மனத்துக்கு. ஆனால் இறக்கும் தருவாயில் இந்த குழந்தையாக இருக்கப்பட்ட மனம் ஆன்மாவோடு சேருது. ஆன்மாவோடு சேரும்போது அது இந்த மனம் செய்த துன்பங்களை ஆன்மா தூக்கின்னு சுமக்குது. சுமந்து திருப்பி பிறவி எடுத்து அதை அழிச்சிடலான்னு ஒரு பிறவி எடுக்குது. எடுக்கும்போதே அந்த குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ நான் போகிறேன்,
போயிட்டு ஒரு 1000 ரூபாய் அதை கையில் குத்து நீ டாக்டர் ஆகிடு. அதை துன்பத்தை அழிக்க வந்தது. துன்பத்தில் நான் போய் தள்ளுறேன். நான் சொல்கிறேன் நீ டாக்டர் ஆகிடு, நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ இப்படி ஆகிடு அப்படி ஆகிடுன்னு சொல்லும்போது அது வீழ்ச்சிக்கினே பார்க்குது. இப்படிலாம் கூட ஒரு செயலுக்கு தானே ஆசை அதுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. வளர்ந்த ஒன்று அது பிறந்த ஒன்று அதே செயலை செய்யுது. அப்போது துன்பத்துக்கு காரணம் இன்பத்துக்கு காரணம் மனம், ஆன்மாவே இல்லை. ஆன்மா பரிசுத்தமான பொருள். ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கிறது ஆன்மா. ஆண்டவன் சுத்தமானவன். ஆண்டவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, இரவும் இல்லை பகலும் இல்லை, இன்பம் இல்லை துன்பம் இல்லை. அதான் ஆண்டவன். ஆனால் மனதுக்கு இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, எல்லாம் அனுபவிச்சுன்னுக்குது. அது எதோடு அனுபவிக்குது? இந்த உடலோடு சேர்ந்து அனுபவிச்சுன்னுக்குது. சொல்லுங்கப்பா. நீ எதுக்காக பிறந்த? தெரியாத எதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கிற? பொழப்ப பாரு. யார் படைத்தான் உன்னை? யார் படைத்தான்? உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்க ஆசையில் ஏதோ விளையாடினாங்க. நீ ஏன் வந்து பிறந்தாங்க? ஏன் வந்து பிறந்த? நீயே பிறந்துட்டு ஏன் படைச்சான்னு யாரையோ போய் கேட்குற? நீ தான் எல்லாத்துக்கும் காரணமே. பிறப்பு நீயே, இறப்பு நீயே, வாழ்வு நீயே, தாழ்வு நீயே. இன்னொருத்தர் படைக்கல உன்னை, நீயே உருவாக்கின உன்னை. ஒரு சந்தேகம். வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, சலிக்காமல் சந்தோஷம் இல்லை. இதோடைய விளக்கம் கொஞ்சம் சொன்னால் பாரு. ஒரு மனிதன் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போதே வலியோடு தான் வெளியே வரும். அந்த வலியோடு வெளியே வந்ததை தான் கீழே வந்தோடனே ஒவ்வொன்று கத்துறான். கத்தனை உடனே வெளியேறவங்க குழந்தை பிறந்து போச்சுன்றாங்க. அப்போது கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போதே அவன் வலியோடு தான் வரான் இந்த உலகத்துக்கு. இவன் மட்டும் வழிபடலை, அந்த தாயையும் பெரிய கொடுமைப்பட்டு தான் வெளியே வரான். அப்போது 2 ஜீவ உயிரினங்களும் அந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு ஜீவ உயிரினம் இந்த பூமிக்கு ஒரு உயிரினத்தை கொடுக்குறதும் துன்பப்படுது, ஆனால் வந்ததும் துன்பப்படுது. அப்போது வலி எங்கே ஆரம்பிக்குதுன்னா இவன் பிறப்பிலேருந்தே ஆரம்பிக்குது. என்னை மலேசியாவில் ஒருத்தர் கேட்டார், சாமி அடிப்படாத வாழணும்னு அப்படின்னு. தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வரும்போதே பூமியில் அடிபட்டுடானே அப்படின்னு. அதனால் அடிப்படாமல் ஒருத்தனுடைய வாழ்வே கிடையாது, யாருடைய வாழ்வும் கிடையாது. சும்மா வெளியே ஒப்புக்கு பேசிக்கலாம், நான் சுகவாசிங்க, நான் கஷ்டப்பட்டதே இல்லைங்க, நான் சுகமாகறேங்க அப்படின்ட்டு. அவன் வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்களை அனுபவிக்கணும். அந்த சுகம் கிடைக்கணும்னு சொன்னால் சும்மா கிடைச்சிடாத சுகம். பல துன்பங்கள் அடைஞ்ச பிறகு தான் அந்த சுகம் கிடைக்கும். அதனால் இந்த சுகம் வர்றதுக்கு அவன் பல துன்பங்களை அனுபவித்தான். ஆனால் அந்த சுகம் கட்ச உடனே ஒரு சலிப்பு வந்து, போடா இந்த சுகத்துக்காகடா இவ்வளோ அலைஞ்சோம் நம்ம அப்படின்னு ஒரு சலிப்பு வந்தது. அப்போ துன்பத்துக்கும் சலிப்பு வந்தது, சுகத்துக்கும் சலிப்பு வந்தது. அதனால் வாழ்க்கையில் அடிபட்டு தான் வாழ்ந்தாகணும் உலகத்தில். சொல்லுங்கள் சாமி. இப்போ சண்முகநாதன் ஆலயத்தில் அதில் நீங்கள் எந்த கயிறும் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சாமி. ஆனால் நானாங்கயிற்றை நல்வேல் காக்கான்னு சொல்லி அந்த கந்தசஷ்டி கவசத்தில் வருதல்லைங்க சாமி. சரி, அது ஏன் சாமி? அது அப்போ நம்ம போடுறது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது அப்படி போட்டிருக்கேன், அது எதனால சாமி? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கினா எப்படி? அதில் சொன்னால் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சஸரும் அடியனை கண்டால் அலறி கலைஞரும் எரிசி காட்டேர் இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்பட மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரரும் மிகுபல பேய்களும் தண்டியகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் கண்டால் இடி விழுந்தோடன்னு சொல்கிறாரு. இத்தனை பேயா இருக்குது? சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, அது உள்ளே போய் பார்த்தா தான் உண்மைகள்லாம் விளங்கும். இவ்வளவும் சொல்கிறாரு. அதில் இன்னொன்னையும் சொல்கிறாரு, ஃபஸ்ட் அடியிலேயே சொல்கிறாரு, துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் செல்வம் பழித்து கரித்துவோமும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர்கள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடதேற அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கூறினார். இந்த நிஷ்டைன்னா என்ன? அதில் சொல்கிறார், ஆரம்பத்திலே சொல்கிறார், நிஷ்டைன்னா என்ன? எத்தனை பேர் கந்த சஷ்டி படிக்கிறான், ஆனால் நிஷ்டைன்னா என்ன தெரியாது. ஏதோ பாட்டு பாடுறோம், புக்கில் எழுதியிருக்கு, படிக்கிறோம், இதானே தெரிஞ்சுக்கணும். நிஷ்டைன்னா கந்த சஷ்டி படிக்கும்போது 36 தடவை படிக்கணும். அதிலேயே அவர் தேவராய சாமியே சொல்கிறார், ஒரு நாள் 36 உருகொண்டு ஓதியை ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் எம்மன்னர் செயலாத அருள்வர்
மாற்றலார் எல்லாம் வந்து வணங்குவார், நவகோல் மகிழ்ந்து நன்மைகள் அளித்துடும், நவமத நனவும் நல்லெழு பெறுவான்றார் இல்லையா? 36 வாட்டி படித்தா ஒரு மனுஷனுடைய உடல் எவ்வளோ உஷ்ணம் ஏறிடும். படிக்க முடியுமா? யாராவது படிக்கிறாங்களா? அதனால் நிஷ்டைன்றது தன்னை மறந்துடணுன்றார். விழிப்பில் பார்க்கக்கூடாதுறாத, தன்னை மறந்த நிலை தெய்வத்தை வழிபடணுன்றார். செல்வம் பெருக்கிடும். செல்வம் என்னக்கா என்னன்னா வீட்டில் சொத்து சுகம் இதெல்லாம் வந்துடணும், அது இல்லை, ஞான செல்வம் பெருகிடும்னார் அவர். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உள்ளே பூந்து ஆராய்ஞ்ச பண்ணால் தான் உண்மை தெரியுமே தவிர வெளியே மேலிட்டோட பார்த்தா தெரியாது. அதனால் எவ்வளோ விஷயம் சொல்லுங்கள் சாமி. எனக்கு உங்களை பார்க்கணுன்னு வந்துட்டு முதல் உபதேசம் வாங்கிட்டேன். 2வது உபதேசத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி. டிக்கெட் தக்கல்லே முடிஞ்சு போயிடுச்சுன்னாங்க. ஆனால் திடீர்னு எனக்கு வந்து டிக்கெட் இருக்குது நைட்டு. திடீர்னு பையன் பார்க்குறேன், எனக்கு எப்படியாலும் ஐயா பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அது எப்படி கிடச்சதுன்னு தெரியல எனக்கு. இதுக்கு ஐயா தான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேனுங்க. ஏன்னா தக்கல் முடிஞ்சு நாம் ஏதோ அந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுல வந்து அப்பாடினா சொன்னேன். ஆனால் எனக்கு ஐயா தான் காரணம்னு சொன்னேன். எனக்கு நமக்கு இந்த உபதேசம் கொடுத்தவங்க உங்களை பற்றி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம எத்தனையோ சினிமா பார்க்குறோம், எத்தனையோ நடிகர்கள் பார்க்குறோம், எத்தனையோ நடிகைகளை பார்க்குறோம். ஆனால் யாருமே மனசில் இல்லை. நீங்கள் மட்டும் ஏன் சாமி இப்படி எங்களை வாட்டுறீங்க? ஒரு கவிதை சொல்கிறேன் சாமி, நீங்கள் சொல்கிற பின்னாடி. இது பல பேர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பல விஷயங்கள் செய்கிறீங்க இங்கே உட்காந்துக்கின்னு அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயமும் பண்ணுறதில்லை. இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம், ஒரு அம்மா மலேசியாவிலேருந்து வராங்க, எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க, அந்த அம்மா மட்டும் ஒதுக்கிட்டாங்க, ஏற முடியாமல் போயிடுச்சு. அந்த அம்மா அந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க, ஐயா நான் உங்களை பார்க்க வரேன், ஆனால் எல்லோரும் ஏறிட்டாங்க, என்னை மட்டும் ஒதுக்கிட்டாங்களே, இப்போ நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு ஃப்ளைட்டுக்காரன் அவனே கூப்பிட்டு இது மாதிரி ஏறு அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. இது எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. நான் சராசரி மனுஷன். நான் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது, பெரிய மகான் கிடையாது, நான் பெரிய ஞானி கிடையாது, மனுஷன், அனுபவத்தில் பேசுகிறேன். ஆனால் இதை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை, தெய்வ துணை. இது ரெண்டு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நல்ல காரியமாக நடக்கிறத தவிர இங்கே என்னால் எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. நான் எப்பவுமே என்னால் ஏதாவது நடக்குதுன்னு நான் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டேன். அது நடக்கவும் நடக்காது. ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய துணையும் உங்களுக்கு கை கொடுக்கும். இது என்னால் நான் பொய்யெல்லாம் புலிவின்னு உட்காந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை நான். அதனால் இது என்னால் நடக்கிறதில்ல, உங்களுடைய நம்பிக்கை கிடைச்சிது. சித்தம் என்ன முதல்ல என்னான்னு தெரிஞ்சுக்கணுமா? சித்தம் இல்லாதவன் உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. புழு பூச்சி கூட சித்தம் இருக்குது. சித்தம் இல்லைன்னா ஒரு செயலும் செய்ய முடியாது. அப்போ சித்தம் என்ன அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவு சிற்றறிவு, பேரறிவு, 2 அறிவு இருக்குது. மனசோடு இருக்குது ஒரு சித்தம். சித்தம் புத்தி அகங்காரம் மனம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு அறிவு. அந்த மனசோடு இருக்கிற அறிவு வந்து சிற்றின்பத்தையே நாடும். ஆனால் ஆன்மாவோட ஒரு அறிவு இருக்குது, அது பேரறிவு. அந்த பேரறிவாகப்பட்டது இறைவனியே நாடும். அப்போது அந்த இறைவனியே நாடின பேரறிவில் வாழ்ந்தவன் தான் சித்தர்கள். ஆனால் சாதாரண மனுஷனுக்கு சித்தம் இருக்குது, மனம் கூட இருக்கிற சித்தம் இருக்குது, ஆன்மா கூட இருக்கிற சித்தம் இல்லை. ஏன்னா ஆன்மாவை இவனால் அறிய முடியாது. ஆசையில் வாழற மனிதனால் ஆன்மாவை அறிய முடியாது. ஆசையை எவன் ஒருத்த அழிக்கிறானோ அவனுக்கு தான் ஆன்மாவை அறிய முடியும். இது பட்டினத்தை இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார். முதல்ல வந்து நீ சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்ட, சுற்றி பார்க்கணுன்னு வரும்போது நீ முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூமை எடு. அது ரூமில் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் சுற்றி வைப்பார். பார்த்துட்டு வந்தீங்கன்னா ராத்திரியில் தங்கத்துக்கு உனக்கு ரூம் கிடைக்கும். ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு நீ சென்னையை சுற்றி பாட்டினாக்கா ராத்திரி தங்கறதுக்கு உனக்கு இடம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி முதல்ல மனிதனாகப்பட்டவன் கடவுளை அறிஞ்சிடும். கடவுளை அறிஞ்சிட்ட பிறகு இந்த உலகத்து விஷயத்தில் நீ ஈடுபட்டினா கூட இந்த உலகம் உன்னை பிடிக்காது. அப்படிப்பட்ட வழியை நீ தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணணுவர். அந்த மாதிரி சித்தம்ன்றது 2 சித்தம் இருக்குது. ஆன்மாவோட ஒரு சித்தம் இருக்குது, அது பேரறிவுன்னு அர்த்தம். மனசோட ஒரு சித்தம் இருக்குது, அது சிற்றறிவுன்னு அர்த்தம். சிற்றின்பம் பேரின்பம் 2 இன்பங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே 2 2 2 2 2 2ஆகவே இருக்குது.
அப்போ நீ எந்த சித்தத்தை கேட்குற? நான் கேட்குறது சித்தர்கள் அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, ஆரவாரத்தோடு இருப்பாங்களா? சித்தர்கள் என்றவன் எந்த வித ஆரவாரமும் எந்த ஒரு மனிதனோடும் உறவாட மாட்டான். அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீ ஏன் அடையாளம் அவனை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? அவனை அறிவோட வாழறணும் வச்சு அவனை எங்கே நீ கண்டுபிடிக்கிறது? மனசோட வாழறவனை தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். மனமற்று வாழறவனை மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனிதனை அவன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவனுடைய உடலோ வள்ளலாறு 5 அடி மனுஷன், அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ விழாது. காரணம் ஏன்னா ஒளியும் சேர்ந்தால் ஃபோட்டோ விழாது. ஒளியும் இருட்டும் சேர்ந்தால் தான் ஃபோட்டோ விழும். அப்போ அவர் உடலே ஒளியாக மாறி போச்சு. அதனால் அவரை ஃபோட்டோ எடுக்க முடியல. அந்த மாதிரி சித்தர்கள் வந்து ஒளியோடவும் வாழ்ந்துடணும், இறைவனோடவும் வாழ்ந்தவங்க. அவங்கள வந்து சராசரி மனிதனால் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி மனிதன் அடையாளம் கண்டுபிடினா மனிதனை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மகான்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மகான்கள் என்றவன், ஞானிகள் என்றவன் உலகத்தோட உறவாடி உலக மக்களுக்கு எவ்வளோ நன்மையை சொல்ல முடியும், செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறது கிடையாது. அவங்க மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தாங்க, இறைவனோட வாழ்ந்தாங்க. அவங்கள வந்து அறிய முடியாது. நிறைய பேர் கற்பனையில் சொல்கிறாங்க, நான் அந்த சித்தரை பார்த்தேன், எந்த சித்தரையும் எவனாலையும் பார்க்க முடியாது. சும்மானா போய் ஒன்றா சொல்லின்னுக்கலாம். சித்தர்கள் வந்து இந்த மனிதன் சட்டை பண்ணுறதே கிடையாது. இந்த மனிதனுடைய சாவகாசமே அவன் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் சித்தர்களை அறிய முடியாது. மகான்களே வந்து எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இருந்தால்தான் மகான்கள். எல்லா வேஷமும் கட்டியும் தெருக்கூத்தாடுற மாதிரி ஆடுறோம் மகான் கிடையாது. அவன் ஒன்றும் அறியலை, உலக விஷயத்தில் ஈடுபட்டுனுக்கிறான், உலக விஷயத்தோடு ஒட்டு வாழறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடவுளை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது, எந்த வேஷமும் கட்ட முடியாது. அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பானே தவிர அதில் எந்த தோற்றத்தை மாற்றவே முடியாது அவனால். ஆனால் கடவுளை அறியாதவன் வந்து பல தோற்றங்களை மாற்றிக்கலாம். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் இன்னும் கடவுளை அறியாதாலே இந்த வேஷமெல்லாம் கட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சில அடையாளங்கள்மா. இப்போ நிறைய சித்தர்கள் நம்ம வழிகாட்டுறதுக்காக நிறைய நூட்கள் எழுதியிருக்காங்க, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க, பல சித்தர்கள் மருத்துவமும் எழுதியிருக்காங்க. ஐயா, இப்போ இப்படி இருக்க சித்தாடல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய சித்தர்கள் பிரச்சனை இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சில மந்திரங்கள் சொல்லாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் வராங்க. அப்படிப்பட்ட மகான்கள் பற்றி தான் சொல்லுங்க ஐயா. சித்தர்கள் இருந்தால் தானே நடக்கும். இப்போ அப்படி தான் நடந்துங்குது. நிறைய பேர் என்கிட்ட வாங்க, நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், உங்கள் உடம்பு நோயெல்லாம் எவனாலையும் எவன் நோயும் தீர்க்க முடியாது. தீர்க்க ஆரம்பிச்சுட்டான்னா ஊரில் ஆஸ்பத்திரிலாம் தேவை கிடையாது, டாக்டரே தேவை கிடையாது, இவனே டாக்டரை மாறிடலாம். இதெல்லாம் வந்து சும்மா நான் நம்புறது இல்லைம்மா. அதெல்லாம் நானும் யாருக்கும் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. என்னை நம்பி வந்தால் சில அறிவுரைகள் சொல்லுவேன்னே தவிர நான் மந்திரம் பண்ணுறேன், தந்திரம் பண்ணுறேன், என்கிட்ட வா நீ இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன்னு நான் சொல்கிறதும் கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் சொல்லி ஜனங்க ஏமாந்துன்னு இருக்குது. அது அவங்க விருப்பம், நம்ம அதை சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க. அதனால் அதெல்லாம் எவன் மந்திரமும் ஒன்றும் சொல்ல. நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா இருக்கும், அது இல்லை கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா கடவுள் இருக்கும். நீ எதை நம்புறிய, பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும், பேய் இல்லை நான் தான் பேயின்ட்டின்னா பேயே இருக்காது. அது மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நிஜம் எதுவும் கிடையாது. நிஜம்ன்றது நீயும் கடவுளும் தான். பயம்தான் எல்லாமே காரணம். அது மாதிரி மனசா எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். ஏன் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ மந்திரத்துக்கு ஆசைப்படுற, என்ன காரணம்? இல்லையா, நான் என்னோட கேள்வி என்னக்கா, அப்போ இல்லைம்மா, நீ இப்போ உழைக்கிற, நீ வாழற, நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னு போவாத. அடுத்தவங்ககிட்ட போய் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் தாயத்துக்கும் ஏன் நிற்கிற? காரணம் என்ன? உன்னுடைய ஆசை. இதை விட நான் இப்படி ஆகிடலாம், நான் அப்படி ஆகிடலாம், அவர்கிட்ட போனேன் இப்படி ஆகிடுவேன்னு. அவன் பார்த்தான், சரி நல்ல ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான். இது அவன் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் செய்கிற தவறு தான் இதெல்லாம். ஏன்னா அவன் வீடு தேடி வரல, நீ தானே அவனை தேடி போகிற. அப்போ நீ தானே ஏமாந்துட்டு வர. அதனால் நீ இதெல்லாம் நம்பக்கூடாது. நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறன்னா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுளை நம்புறவனுக்கு வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும். நான் நிஜம், கடவுள் நிஜம், கடவுள் என்னை காப்பாற்றுவார். பிறந்ததுலேருந்து மந்திரமாக காப்பாற்றிச்சு என்ன, பிறந்ததுலேருந்து அடுத்தவனா என்னை காப்பாற்றினா, பிறந்ததுல கடவுள் தானே காப்பாற்றுகிறேன். அப்போ நான் சாகிற வரைக்கும் கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. நீ துன்பப்படுற,
உன் வாழ்க்கையில் துன்பப்படுற இந்த துன்பம் ஏன் வந்தது? நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும்? இதுக்கு என்ன காரணம்? உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு யோசித்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை சீர் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமாந்து உட்காந்துக்கின்னு இருந்தீங்கன்னா அவன் பணம் பறிக்க தான் செய்வான். அதனால தான் சொல்கிறான், பாவி பணம் பறிக்க வருவான், அவனுக்கு 7 நரகு காசியில் காத்திருக்குதுன்றார் அகஸ்தியர். அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசியில் 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான்றார் அகஸ்தியர். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசுக்கோசம். யோகம் சீரான முறையில் செய்துக்கினே வந்தால் முதல் பாடத்திலே உங்கள் காதுங்களில் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சரியான இருட்டு பகுதி, ஒரு நல்ல தோப்பு இருக்கிற இடத்துல போனீங்கன்னா ஒரு வண்டு கிச்சு 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 கிச்சுன்னு கத்தினும். அந்த வண்டு சத்தம் முதல் பாடத்திலே வந்துடும். நல்லா பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டு சத்தம் வந்துடும். இந்த சத்தத்தோடவே நீங்கள் பாடம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நாத உபதேசம் வாங்கும்போது 10 சத்தம் வந்துடும். இந்த 10 சத்தத்தில் 9 சத்தத்தை மனுஷன் தாங்கக்கூடிய சத்தம், ஒரு சத்தம் வான் சத்தத்தை தாங்க முடியாது. அது ரொம்ப கடினமானது. ஆனால் ஒரு வாட்டி பயம்படுத்தி அதில் ஒடுங்கி நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் அது பயம் இருக்காது. அதோடு வாழும்போது கடவுள் ஆகிடுவேன். அதுக்கு சொல்கிறான், என்னென்ன சத்தம் வரும் அப்படின்றது. மணிக்கடல், கடலாண்ட போனீங்கன்னா அந்த அலையினுடைய சத்தம் இப்படி உசுன்னு அடிக்குது, அது மாதிரி சத்தம் வரும்டா உனக்கு. யானை கத்தனா பிளர்னா எப்படி இருக்கும் சத்தம், அந்த சத்தம் கேட்கும். வளர் குழல், புல்லாங்குழலுடைய ஓசை கேட்டுக்கினே இருக்கும். மேகம், வானத்தினுடைய இடி எப்படி இடிக்குது, அந்த இடி சத்தம் கேட்கும். நனிவண்டு, அந்த வண்டு சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். தும்பி, அதனுடைய சத்தம் ஒரு ரீங்காரம் கேட்டுக்கினே இருக்கும். வலைபேரிகை, அரசாங்கத்தெல்லாம் பெரிய டம்மாரம் வச்சு அடிப்பான் தெரியுமா, அதனுடைய வலைபேரிகை, அதனுடைய சத்தம் கேட்கும். யாழ் சத்தம் கேட்கும். தனித்தழ நாதங்கள் தாம் இவை 10. இது தனித்து அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் இன்னொருத்தருக்கு காட்ட முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிறது தான் அது, ஆனால் நீ இன்னொருத்தருக்கு அடையாளம் காட்டும். அதனால் சொல்கிறாரு, இது தனித்தெழு நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்க்கு அல்லாது பார்க்க ஒண்ணாது. அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும், அது அடையாளம் காட்ட முடியாதுடா. அப்படிப்பட்ட சத்தம். இந்த 10 சத்தத்தை நீ அடையும் போது இறைவனோட கலந்துடுவிடா நீ அப்படின்றான் திருமூலர். இதை மாதிரி என்ன சாமி பண்ணுறது? நானும் எத்தையோ சொல்லி பார்க்குறேன், ஒத்தனாவது கரையேறி வந்துடுவான்னுட்டு. போன மாதம் ஒருத்தர் வந்தது, சாமி நான் உங்கள் சிஷியனாகிறேன், இந்த மாதம் ஆளே காணும். இந்த ஒருத்தர் சிறப்பாக உட்காந்துருந்தார் தெரியுமா, எனக்கு சீடனே இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் உங்கள் சீடன் ஆகிடுவேன், இந்த மாதம் ஆளே காணும். போன மாதத்தோட சீடனை போட்டார். இது மாதிரி எவ்வளோ இந்த காது கேட்டிருக்கோம், ஆயிரக்கணக்கானவங்க கேட்டிருக்கோம். அதனால் நான் யார் சொன்னாலும் நம்புறதில்லை. இந்த மாதிரி இருக்குது சாமி. ஏன் கையை ஏன் பிடிக்கணும்? உன்னை பிடியாண்ணா என்ன பிடிச்சின்னா புண்ணியம் உனக்கு. நான் என்ன 16 வயசு பொண்ணா என்ன பிடிச்சின்னு அனுபவிக்க போகிறேன்? ஏன்பா உன்னை பிடிச்சிக்கோ உன்னுங்களை பிடிச்சிக்கோ நான் சொல்லிங்கிறேன், என்ன பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அதனால் ஞானம்ன்றது ஒரு பொக்கிஷம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, எல்லா காலத்துலேயும் கிடைக்காது. சில காலத்தில் கிடைக்கும், சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கலன்னா ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காகவே பல மகான்கள் இறைவனால் அனுப்பப்படுறோம். மகான்கள் வந்து சாதாரண பிறக்கிறதில்லை. சாதாரண தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்து இந்த உலகத்துக்கு என்ன நன்மைகளை சொல்லணுமோ அவ்வளோ நன்மையும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மகானும் வந்து சொல்லிக்கினே இருக்கிறான். ஆனால் எந்த மகான்னு சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்கலன்னா அவன் மகான் என்ன பண்ணுவான்? மூடிட்டு அவன் போடுறான். அதுதான் சொன்னார் வள்ளலார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையேன். நான் சொல்கிறதுக்கு தான்டா உலகத்துக்கு வந்தேன், ஒருத்தனும் கேட்குற மாதிரி இல்லை, அதனால் மூட்டை கட்டின்னு போகிறேன்டான்ட்டார். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். மக்கள் எவ்வளவோ துன்பத்தைப்படுறான். ஒரு 10% இன்பத்துக்காக ஒவ்வொரு மனுஷனும் 90% துன்பப்படுறான். ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கிட்ட இன்பத்தை அனுபவிக்கிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான்.
ஆனால் அப்படி செலவு பண்ணி வந்த பெண்ணுக்கிட்ட அவன் சுகமாக இருக்க முடியல, துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த துன்பம் இதெல்லாம் தான் இருக்குது. இதனால் உலக வாழ்க்கை பிரிஞ்சு வாழக்கூடாது, இணைஞ்சு வாழணும். ஆனால் அதை துன்பம் இல்லாத ஆக்கிக்கின்னு வாழணும்னு மனுஷன் நினைக்க மாட்டேன்றான். அதுக்கு எது வழி அதை தேட மாட்டேன்றான். இதுக்கு யார் குரு அதை தேட மாட்டேன்றான். அட போயா தியானம் சொல்லின்னு பண்ணுங்க, நம்ம வாழ வந்தோம், நல்லா வாழ்ந்துட்டு எவ்வளோ நாள் தான் வாழ போகிற? உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிறது தானே உன் வாழ்க்கை. உடல் பலமும் பணபலமும் போச்சுன்னு சொன்னால் உன் வாழ்க்கை நாயை விட கேவலமான. நாயாவது கூட்டு சோறு வைப்பான், நீ போய் கேட்டீங்கன்னா கூட போட மாட்டான். இது எல்லா மனிதனுக்கும் தெரிஞ்சே வாழறான். இதான் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நீ எத்தனை பேருக்கு இப்போ கோடீஸ்வரனாக இருந்தீங்கனாலும் ஒரு காலம் உன்னை விட்டு எல்லா கோடியும் விலக போகுது. தெருக்கோடியில் தான் நிற்க போகிற. அந்த தெருக்கோடியில் நிற்கிறதுக்கு முன்னே தெரிஞ்ச கடவுளை பிடிச்சிக்க கூடாதா? நல்ல கதிக்கு போகக்கூடாதா? நல்ல வழியை பின்பற்றக்கூடாதா? மனிதனுக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாகுது. நானும் 30 வருஷமாக எவ்வளவோ கத்தி பார்க்குறேன். ஏதாவது தேருமானா ஒன்றும் தேர மாட்டேங்குது. இன்னும் நான் எவ்வளோ நாள் கற்றுக்கணும், கற்ற மாட்டேனோ, முடிஞ்சிடுமோ கதைன்னு தெரியாது எனக்கு. இது இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்களாவது பயன்படுத்திங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு வேறு எதுவும் சொல்ல முடியல. உலகத்தில் 2 நோய்க்கு மருந்தே கிடையாது. ரெண்டுமே 4 எழுத்து நோய். ரெண்டுக்குமே 4 எழுத்து தான் இருக்குது. என்னவா இருக்கும் சார் அந்த நோய்? அப்படியாப்பட்ட நோய் இதற்கு மருந்தே கண்டுபிடிக்கல யாருமே. ஒன்று. இன்னொன்று மரணம். இது ரெண்டுத்துக்கும் மருந்தே கிடையாது. பிறந்ததெல்லாம் செத்தே போனோம், அதுதான் விதி. இங்கே யாருமே நிலைச்சு நிற்க முடியாது. உடல் அளவில் நகங்களை அந்த உடலுக்கான இயக்கத்தை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அது எதுவும் பணப்படுறதே கிடையாது. போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கும். அப்போ மரணத்தை தீக்கிறதுக்கோ இங்கே மருந்து கிடையாது. அதே போல ஆணவத்துக்கும் இந்த உலகத்தில் மருந்தே கிடையாது. ஆனால் உண்மையில் ஒரே ஒரு மருந்து இருக்குது. அது என்ன மருந்து? ஆணவத்தையும் அழிக்கக்கூடிய மருந்து. என்ன மருந்துனா அதை தான் ஐயா வாழ்க்கையில் காட்டியிருக்காது. நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டாங்கன்னா, ஆணவத்துக்கு சரியான மருந்து எதுன்னா, நான் ஒன்றும் இல்லைன்ற ஒருத்தருக்கு எப்போ புரியுதோ அப்போ அந்த ஆணவத்துக்கான மருந்து அடித்து அந்த ஆணவன்றது செத்து போயிடும். மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது போகலாம், ஆனால் ஆணவத்தை எல்லாரும் ஜெயிச்சே ஆகணும். அதுவும் யோக பாதைக்கு ஞான பாதைக்கு வந்துட்டால் ஆணவன்றது காலில் போடுற செருப்பாக இருக்கலாம், தலையில் வச்சுக்கிற கிரீடமாக ஒரு நாள் ஆயிடவே கூடாது. அதுவும் ஆணவத்தில் கூட 2 விதமான ஆணவம் இருக்குது. அறியாமையில் வர ஆணவம் கூட இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் அடிபட்டோ அனுபவிச்சோ இல்லை யாராவது ஒருத்தர் உணர்த்தியோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆணவம் கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் யோக பாதையில் வந்துட்டு 4 விஷயமும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆணவம் வந்துன்னு வச்சுக்கலாம், அந்த ஆணவத்தை ஆண்டவனால கூட சரி பண்ணவே முடியாது. அதுதான் ஆணவ செருக்கு. ஆணவ செருக்குன்னு சொல்றாங்க. ஆணவ செருக்கு. ஏன்னா நான் ஒரு பெரிய ஞானின்னு ஒருத்தர் நம்பிட்டா எது நடக்காது. ஒருத்தர் தானாவே எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானி, நான் குருன்னு ஒருத்தர் நம்பிட்டா அந்த நம்பிக்கை உலகத்தை யாராலும் உடைக்கவே முடியாது. அதனால தான் யாராவது வாழ்க்கையில் சோதனை வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், முதல்ல நீ நம்பு. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, துன்பத்திலிருந்து நீ வரணும்னா முதல்ல உனக்கு நம்பிக்கை வேணும். அப்போதான் 1000 பேர் கை கொடுத்தாலும் உன்னால் அந்த பள்ளத்தில் ஏந்துக்க முடியாது. ஆனால் நீ இதுலேருந்து தப்பிச்சு வரணும் நீ நினச்சிட்டனா உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, உன் கையை உனையே நீ மேலே வரலாம். அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் வேணுமே தவிர, ஆனால் மற்ற இடத்துல ஞானத்தில் வந்துட்டு அந்த செருக்குன்றது வரவே கூடாது. வந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், இது ஞானம்ன்றது நாம் தேடி அடையக்கூடிய ஒரு பொருள் அல்ல. நாம் யோகம்தான் பண்ணுறோம். ஒரு வழிமுறை கற்றுக்கிட்டு அந்த வழிமுறையில் பயணம் பண்ணுறோம். பயணத்துக்கு கூலி யார் கொடுக்குறது? ஒரு வேலை செய்கிறோம், ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறோம், அந்த கம்பெனியோட முதலாளி கொடுப்பாரு. ஒரு கடையில் போய் வேலை செய்கிறோம், அந்த கடையோட முதலாளியே அதை கூலி கொடுப்பாரு. ஆனால் யோகத்தில் போகிறோமே, இதுக்கெல்லாம் கூலி யார் கொடுப்பாங்க? இறைவன் தான் கொடுக்கணும். இறைவன் அழுக்காகிறானா சுத்தமாகறானா?
அவன் சுத்தம் கூட இல்லை, பரிசுத்தமாக இருக்கிறான். அப்போது பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் நம்மளை ஏற்றுக்கணும்னா நாம் எவ்வளோ சுத்தமாக இருந்தால் அவன் ஏற்றுப்பான். எலுமுனை அளவு நமக்கு கரை இருந்தால் கூட அந்த கரையை சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னொரு பிறவியை இறைவன் கொடுப்பான். அப்போ இந்த பிறவியில் உன்னால் இதை தீர்க்க முடியாது, இன்னொரு பிறவி தரேன்னு அடுத்த பிறவிக்கு தள்ளி விடுவானே தவிர அவன் சேர்க்கவே மாட்டான். நீ 1000 கஷ்டப்படு, 1000 அவமானப்படு, நீ 1000 போராடு, எல்லாம் ஞானத்தில் எல்லா உச்சத்தை கூட அடைஞ்சிடு, ஆனால் உன் மனசில் ஒரு துளி கரை இருந்தால் கூட அவன் ஒரு நாள் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டான். அப்போது அவ்வளவு பரிசுத்தமான ஒரு பொருள் நம்மளை தள்ளி விட்டுச்சுன்னு சொன்னால் திரும்ப நம்மளால் எந்த காலத்தையும் போய் திரும்ப சேரவே முடியாது. அப்போ அது நம்மளை தள்ளக்கூடாது, அது அள்ளி அணைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஜீரோ அப்படின்னு எனக்கு நானே சொல்லி சொல்லி, இது ஒரு மந்திரம். 1000 விஷயங்கள் இறைவன் கொடுப்பான், கொடுத்தால் கூட இது எல்லாம் நீ போட்ட பிச்சை தானே தவிர இது எனக்கு எதுனாலும் எனக்கு சொந்தமான பொருள் இல்லைன்னு அவன்கிட்ட கொடுத்துடணும். அதுதான் ஐயா சொல்லுவார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது, ஐயாவுக்கு 1000 தடவை சோதனை வந்ததே, ஐயாவே சொல்லியிருக்காரு என்ன இறைவன் தள்ளி விட்டுட்டான். அப்போ தள்ளி விட்டுட்டான்னா ஒரு முக்தி இல்லையோ அப்படின்னு நமக்கு அறியாமையில் கேள்விகள் கூட வரலாம். இறைவன் தள்ளி விட்டா திரும்ப சேர்ப்பானா? இதுதான் சாமி அவரே சொல்லியிருப்பாரு. அதனால தான் இன்னைக்கு பாடம் பண்ணுற நம்ம எல்லாரும் ஐயா அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாருன்னு யாருக்கும் அந்த நினைப்பே இல்லை. ஏன்னா ஐயா நமக்குள்ளே தான் இருக்காரு. ஆத்திகன்றது வாய் பேசுறது, உன் உடலை செயலை ஏற்க வைக்கிறது உள்ளகிற ஆன்மா. அது என்ன முடிவு பண்ணுதோ அதுதானே தவிர இங்கே நாத்திகமா ஆத்திகமா இல்லை. மனுஷனாயிரு. நாத்திகன்னு சொல்லி நான் போன வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன். நாத்திகன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லைன்றது பேசுறது என் வேலை இல்லை. எது உண்மையோ அதையெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நாத்திகன்ட்டு. ஆத்திகன் இது இல்லை, இல்லாததெல்லாம் தூக்கி தலையில் வாரி போட்டுக்கு நான் ஆத்திகன்னு சொல்ல மாட்டேன். அப்போது இந்த ஆத்திகன் நாத்திகன்றது என்ன அப்படின்னா, 2 பேர் 2 முறையை எடுத்துக்கினாங்க. அவன் நான் இல்லைன்னு சொல்லுவேன், நீ இருக்குதுன்னு சொல்லிட்டு போ. இந்த இருக்குது இல்லைன்றதுக்கு நடுவில் நீ நிற்கிறீ, அதை யோசிக்கிறது இல்லை. இல்லை நாங்கள் என்ன பண்ணணும் அதுதான் கேட்கணும், குழப்பமாக இருக்குங்களே. அதனால் நாத்திகமா ஆத்திகமான்றது வாய் பேசுகிற விஷயம். சரி. ஆனால் நீ வாழறதா வாழக்கூடாதான்றது உன் ஆன்மா பண்ணுற முடிவு. சரி. அதனால் இங்கே ஆத்திகத்துக்கும் வேலையே கிடையாது. கடவுள் எல்லா உயிரினையும் படைக்கும்போது இருக்குதுன்னு ஒரு உயிரினத்தை சொல்ல வச்சான், இல்லைன்னு ஒரு உயிரினத்தை சொல்ல வச்சான். ஏன்னா இருக்குதுன்னு சொல்லி இல்லைன்னு சொன்னால் தான் வாதம் வரும், வளரும். அது நிழலுன்னு ஒன்று வந்தால் தான் வெயிலுன்றது ஒன்று வச்சான். 2 இருந்தால் தான் அது வளரும். ஆணுன்னுட்டு ஒன்று வச்சுட்டு பெண்ணுன்னு ஒன்று வச்சா தான் 2 குடும்பம் வளரும். அப்போது 2லேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கணும். சரி. உலகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் வாழ முடியாது. இப்போ நீங்கள் பணக்காரர், உங்கள் ஊரில் மொத்த பேருமே பணக்காரர். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சாமான் தொலைக்கணும், யார் வந்து தொலைப்பாங்க? ஒரு ஏழ்மையான, உங்களை விட ஏழ்மையாக இருந்தால் தானே வந்து தொலைப்பாங்க. அப்போ ஏழ்மையாக அங்கே தேவைப்படுது. நீங்கள் மலம் கழிக்கிறீங்க, உங்கள் மலத்தை உங்களாலே எடுத்து போட முடியல, ஆனால் அதை இன்னொருத்த எடுத்து போடுறான். அப்போ அவனை உங்களை விட தாழ்ந்து வந்தால் தான் எடுத்து போட முடியும். அப்போ உலகம்ன்றது ஏற்றத்தாழ்வு தான் பேலன்ஸ். ஒரே மாதிரி இருந்ததுன்னா சுத்தாது, பூமி நின்று போயிடும். சரி. அப்போ ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் பூமி சுத்தம். பூமி சுத்தம்னா தான் இயக்கம் இங்கே. அதனால் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கணும். இங்கே நாத்திகன் ஆத்திகன்றதுலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிக்கினே இருக்கும். யாரும் நிரந்தரமாக நிற்க போதில்லை. நாத்திகன்ட்டு இங்கே ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதில்ல, நாத்திகன்ட்டு இங்கே ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதும் இல்லை. எல்லாரும் அந்தந்த தேதி வந்தால் போயின்னு. அதுக்கு தான் சொல்லியிருந்தேன், ஒரு மனுஷனுடைய மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடணும் அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு அந்த 15 மூச்சு ஓடுறதில்லை. காரணம் ஏன்னா அவனுடைய தொழில். இப்போ சில பேர் வேலை செய்கிற இடத்துல இருப்பான், போக அவனை கவ்விடும். அவனுக்கு 15 மூச்சு இருக்காது, 19 மூச்சு ஓடினும். இல்லை எந்த தொழில் இருக்காது, ஃபுல்லாக கட்டுவான். அதனால் அவனுக்கு மூச்சு அதிகமாக ஆயில் குறைஞ்சிடும். சில பேர் நல்ல உடல் ரீதியாக இருப்பான், அவன் ஃபுல்லாக டம் அடிப்பான், அதனால் அவனுடைய மூச்சு குறையும். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது நாத்திகனா ஆத்திகனா இல்லை, அவனுடைய மூச்சு பிராணன் முடிவு பண்ணுது.
அதுதான் வாழ்க்கைக்கு அடிப்படை. நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த கடவுளை நம்ப, அந்த கடவுளை நம்ப, இந்த வேஷம் போட்டுக்கோ, அந்த வேஷம் போட்டுக்கோன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேஷத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேஷம்ன்றது மன சம்பந்தப்பட்டது, மத சம்பந்தப்பட்டது, கடவுள் சம்பந்தப்பட்டது இல்லை. ஏன்னா மதம் வேற, மனம் வேற, கடவுள் வேறவா இருக்கிறான். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி வச்சு குழப்பின்னுக்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் தான் சம்பந்தம், உன் மனசுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மனசுக்கு உன் மனசாட்சிப்படி நடந்துக்குங்க, சரி, நல்ல விஷயம். மனசாட்சி, இப்போ நீங்கள் யாரும் இல்லை, ஒரு தவறு செய்கிறீங்க, இதுக்கு சாட்சி யாரு? நான் தான். நான் தானே, நீங்கள் யாரு? நான் என்ன, நீங்கள் யாருங்க? உடலா, கையா, காலா, உடம்பா, கண்ணா, மூக்கா, வாயா, எது நீங்கள்? அதனால நிறைய இந்த மாதிரி தெளிவில்லாத குழப்பங்கள் இருக்கிறவங்க நிறைய. ஒரு மனம் தவறு செய்து, இந்த உலகத்தில் ஏக்கம் மனம் தான், மனம் இல்லைன்னா ஒரு ஏக்கமே கிடையாது. அதனால தான் மகானுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத அவன் ஒதுங்கியே நிற்கிறான். அஞ்ஞானிகள் மனுஷன் இந்த உலகத்தோடு கட்டி பெறல்றான். காரணம்னா இந்த உலகமே நானாயினோன்னு மனசு நினைக்குது, ஆனால் ஆக முடியல. அதுக்கு ஆகிறதுக்கு பல பேர் பலவிதமான முயற்சிகளை பண்ணுறான், பல நாடுகளும் பண்ணுது மாதிரி. ஆனால் இறைவன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும், மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடந்தது. அது அந்த மனசாட்சி, மனசு தவறு செய்து, யாரும் இல்லை, நீ ஒண்டி தான் இருந்தாங்க, ஆனால் தவறு செய்தது. இதுக்கு சாட்சி எங்கக்குது? ஆனால் இருக்குது. உன் மனம் செய்யும் தவறை உன்னுடைய ஆன்மா சாட்சியா நிற்குது. இந்த மனம் செய்த தவறுக்கெல்லாம் பரிகாரம் தான் பிறப்பு எடுக்குது. சாட்சியாக இருந்து இவ்வளோ தவறுகள் செய்திருக்கிற நீ, இதை நீ அனுபவிச்சு ஆகணும். கை இல்லாத கால் இல்லாத அனுபவி, துன்பப்படு. அப்போ இனிமேல் இந்த உலகத்தில் நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன்ற உணரு. அடுத்த பிறவி உனக்கு சுத்த பிறவியை நான் உண்டாக்குறேன் அப்படின்னு ஆன்மா. ஏன்னா அதான் சாட்சியாக இருந்தது நீ செய்த தவறுக்கெல்லாம். அப்போ மனம் செய்கிற தவறுக்கு சாட்சி எதுன்னா உன் ஆன்மா. உன் ஆன்மா தான் பிறப்பு எடுக்க போகுது. அப்போது உன்னை ஒரு பிறப்பில் நீ செய்த நன்மைக்கு செல்வந்தனை ஆக்கிக்குது. அப்போ இந்த செல்வந்தனான மனுஷன் என்ன செய்யணும்? ஐயோ, நம்ம எதிர இவ்வளோ தாழ்ந்து போய்க்கிறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதக்கிறான், நான் செல்வந்தனா வாழறேன், அப்போ என்னால் முடிஞ்ச தர்மங்களை நான் செய்வேன்டா, எல்லாரும் செல்வந்தனா இருக்கணும்டா அப்படின்னு அவன் நினச்சிட்டான்னா அவன் இறைவனோட சேரப்போகிறான்னு அர்த்தம். இல்லை இல்லை, நான் மட்டும்தான் இங்கே செல்வனாகணும், எல்லாம் எனக்கு அடிமையாக இருக்கணும் நினச்சான்னா நாளைக்கு இவன் கண்ணால் கண்டவனுக்கு அடிமையாக இவன் வாழ்வான். இதான் உலக இயற்கை. அதனால் எந்த ஒரு செயலும் உங்களை எண்ணுங்க. மனிதன் இயற்கை 5 பஞ்சபூதங்கள் கடவுள். அதில் தான் நான் சொல்லியிருப்பேன், வேதம் அப்படின்றது 4. அது எது 4 அப்படின்ற குழப்பம் வரும் உங்களுக்கு. யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்ம வேதம், இது 4 வேதம் இந்து மதத்தினுடைய வேதம். இது இல்லாத பகவத்கீதைக்குது, சிவபுராணங்குது, கந்தபுராணங்குது, இப்படி பல வேத நூல்களுக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் பைபிள் இருக்குது, அந்த பக்கம் போனால் குரான் இருக்குது. சரி, இதெல்லாம் வேதமானா இதெல்லாம் வேதமாகாது, இதெல்லாம் மனிதன் எழுதின வேதம். மனிதன் எழுதின வேதங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது மறைஞ்சு போயிடும், வேறு வேறு வேதங்கள் உருவாகும். ஆனால் இறைவன் எழுதின வேதம் எந்த காலத்திலையும் மறையாது. இறைவன் எழுதின வேதம் மறையும் போது ஒரு உயிரினம் கூட இந்த உலகம்ன்றது இருக்காது. அது என்ன வேதம் அப்படின்னா பூமி, இன்னொன்று சந்திரன், இன்னொன்று சூரியன், இன்னொன்று வெள்ளி. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது என்ன 4 வேதம் சொல்கிறீங்களே, 4 கிரகத்தை மட்டும் சொல்கிறீங்களே, 9 கிரகமாச்சே அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஆனால் இந்த பூமியிலேருந்து நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேதம் தான், 4 கிரகம் தான் தெரியும். அதுக்கு மேலே புதன், செவ்வாய், சனி இதெல்லாம் தெரியாது. ஆனால் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது இந்த 4 வேதம். பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, இந்த 4 தான் இந்த மனிதனையும் இயக்குது, மற்ற ஜீவராசி மரம் கொடி செடிகளையும் இயக்குது. அதான் இறைவன் எழுதின வேதம். அதை மனசில் 5 பஞ்சபூதத்தை நினைங்க. 5 பஞ்சபூதம் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. வெளி உலகம் இயங்கணுன்னா 5 பஞ்சபூதம் வேணும். நீர் வேணும், நெருப்பு வேணும், காற்று வேணும், ஆகாயம் வேணும், பூமி வேணும். இந்த 5 இருந்தால்தான் இங்கே இயக்கும், உலகம் இயங்கும்.
அதே மாதிரி உன் உடலுக்குள்ளே 5 இருந்தால்தான் இயங்கும். நீர் ஓணும், நெருப்பு ஓணும், மண் ஓணும். மண்ணுன்றது உடல். நீர் உன் உடலுக்குள்ளே, நெருப்பு உன் உடலுக்குள்ளே, காற்று உன் உடலுக்குள்ளே, தலை ஆகாயம். இப்படி 5யும் நீ இயங்குற. அப்போது நீயே ஒரு இயற்கை பொருள் தான். இதை உணர்றது கிடையாது. உணரதா நான் 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 நின்னுக்கிறோம். நான்ன்றது அவன் ஒருத்தன் பார்த்துட்டான்னா நான்ன்றது இங்கே பஸ்பம் ஆயிடும். அதனால் அதை அடக்கி நான் இருக்கணும். ஆனால் நான் அடுத்தவங்கிட்ட போகக்கூடாது. நான் அடுத்தவங்கிட்ட போகும்போது அவன் பாதிப்பான். அப்போ நான்ன்ற பொருள் உன்னோட இருக்கணும். நான்ன்றது ஒன்று இல்லைன்னா நீன்றது ஒன்று இருக்க மாட்டேன். நான்ன்றது ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது. அப்போ நான் இருக்கணும், என்னோட இருக்கணும். அது அடுத்த மேலே பாயக்கூடாது. இதுதான் வேத நூலினுடைய வியாக்கியானம். இதை உணர்ந்து நடந்தீங்கன்னா போதும். எல்லாரும் ஞானி ஆகிட முடியாது. கண்டிப்பாக இந்த கோயில்கள்லாம் கட்டி வச்சுக்குதே, இங்கே ஒன்றும் சாமி நீ வா நான் உனக்கு என்ன ஒன்மை தரேன் பொட்டி தரேன்னு சொல்லியிருந்ததுக்கு இல்லை. சரி அங்கே சாமி இல்லைப்பா, நீ பாட்டுக்கு வாழ்ப்பா, நான் மிருகம் மாதிரி ஆகிடுவேன். நீ மனிதனாக வாழணும்னா அதுக்கு ஒரு ஐதீகம் வேணும். இது சாமி, இந்த சாமி, இந்த சாமி இந்த நல்ல தான் செய்திருக்குது, இது உனக்கும் செய்யும் அப்படின்னு இருந்தால் தான் நீ போய் வழிபடுவேன். இதெல்லாம் இல்லைன்னா அடைய அங்கேயே போகணுன்னு விடுவேன். அதனால் அது கடவுள், அதை விட உயர்ந்த பொருள். கடவுளுன்ற கல்லுன்னு நினைக்கிறோம். அது கல்லுன்னு நினச்சிட்டா கல் தான். ஆனால் அது கல் இல்லை, கடவுள்னு நினச்சிட்டுனா அது கடவுள் ஆகிடும். அப்போது இங்கே கல்லாகிறதும் கடவுளாகிறதும் எங்கேருந்து ஆகுதுன்னா உன் மனசில் தான் ஆகுது. அப்போ உன் மனசை சீர்படுத்தினேன்னா உலகம் ஃபுல்லாக சீர்படும். காலத்துலலாம் ஒருத்தர் இறந்துட போகிறார். இறக்க போகும்போது அவர் இறக்க போகிறவருக்கும் நம்ம இறந்துட போகிறோம்னு தெரியும். அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவர் இறந்துடுவாருன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட போய் மகாபாரதம் படிப்பாங்க, அவர்கிட்ட போய் ராமாயணம் படிப்பாங்க. இது ஏன் படித்தாங்க? இந்த ராமாயணம் படித்தா அவர் உயிர் பெற்று வந்துடுவாரா, மகாபாரதம் படித்தா உயிர் பெற்று வந்துடுவாரான்னா இல்லை. அவருடைய நினைவுகள்லாம் மாறி மரண காலத்தில் இறைவன் நினைவு நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பாட வச்சாங்க. இப்போது இந்த தற்கொலை முயற்சின்றதே அவன் துன்பத்தில் தற்கொலை பண்ணிக்கிறான். எந்தெந்த இதில் பணம் இல்லை தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் மறுபடியும் பிறந்த உடனே அதே தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த நினைவு தான் பிறப்பு, அந்த பிறப்பு தான் செயல், செயல் தான் துன்பத்துக்கு அடிப்படை. அப்படி இருக்கும்போது அவன் எந்த நினைவில் ஒரு காதல் விஷயத்தில் அவன் மரணம் அடைகிறான்னா அவன் பிறந்த உடனே திருப்பி அதிலேயே செய்வான். ஒரு திருட்டு விஷயத்தில் மரணம் அடைகிறான்னா அவன் மரணம் அடைஞ்சோடனே பிறந்த உடனே ஸ்கூல் பசங்க 4 பேர் படிக்கும்போது கூட பக்கத்தில் இருக்கிறவன் பையனை திருடுவான். ஏன்னா இந்த இளமையில் யாருமே சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு இயற்கையாகவே அது வந்துடுச்சு. அதுக்கு அடிப்படை அவனுடைய மரண காலத்தில் இருந்த நினைவு தானே தவிர துன்பம் விலகவே விலகாது, மேலும் மேலும் துன்பமே வரும். மரணம்ன்றது நீயா மரணிக்கக்கூடாது, அது தவறான செயல். அது இறைவன் உனக்குன்னு சில செயல்களை இந்த உலகத்தில் செய்யறதுக்காக கொடுத்துக்கிறான். அந்த செயல்களை செய்து இயற்கையான மரணம் அடைஞ்சால் அந்த மரணத்தில் துன்பமே கிடையாது. செயற்கையான முறையில் நீ மரணம் அடையும் போது மறுபடியும் 10 முறை பிறந்தாலும் துன்பத்துக்கு தான் நீ ஆளாகுவ. அதனால் இதெல்லாம் விட்டு விலகிட்டு நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அமைதியோடு வாழணும், அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்யுங்க, மன அமைதியோடு வாழ்வீங்க. இந்த தற்கொலை முயற்சியால் ஒரு பயனும் உன்னை பெற்றவங்களுக்கும் பயன் இல்லை, உனக்கும் பயனும் இல்லை. நீ பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தத்தோடு வாழணுன்னா நீ அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தீன்னா நல்லா இருக்கலாம். அது மரணம் வரும்போது வரட்டும், இயற்கையாக வரட்டும், நீயா அதை தேடி போகாத. அதுதான் என்னுடைய அறிவுரை. விரக்தியில் மனநோயில் வாடுவோருக்கு எது நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும்? யார் ஒருத்தருக்கும் விரக்தி அடையும் போது தான் இறைவனை தேடுறான், விரக்தி அடையும் போது தான் ஞானத்தை தேடுறான், விரக்தி அடையும் போது தான் ஒரு குருவை தேடுறான். விரக்தின்னு ஒன்று இல்லைன்னா ஞானத்துக்கு வரமாட்டான். அவன் வாழற வாழ்க்கையை சொகுசுன்னு வாழ்வான். ஆனால் அந்த விரக்தின்றது தான் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கினா அது மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுக்கும். அந்த விரக்தி ஏதாவது ஒரு பொருள் மேலே பயன்படுத்தணும். ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நண்பருக்கு, ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அது அடுத்தவர்கிட்ட சொல்லலைன்னா மனம் அழுத்தமாகி நோயாகவே மாறிடும். அப்போது அவர் என்ன பண்ணணும், அவருடைய நண்பர்கிட்ட அப்பா எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, இப்படிப்பட்ட துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் மனத்தில் இருந்த அந்த துன்பம் வெளியேறும், ஃப்ரீயாக இருப்பார். எதையுமே அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி வாழ்ந்தால் அது பயன் கிடாது.
ஆனால் அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் உன் மனசுக்குள்ளே இதை சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சு வாழும்போது இதில் வர்றது தான் ஹார்ட் அட்டாக்கு, மார்வலி, இதெல்லாம் வந்து துன்பத்துக்கு ஆளாவீங்க. அதனால் மற்றவங்கக்கிட்ட பரிமாறிக்குங்க. உன்னுடைய எல்லாருக்கிட்டும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. சொல்ல முடிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி பரிமாறி மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க, லேசாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களை போட்டு அழுத்தி மனம் வெயிட் ஆகும்போது அது மரணத்துக்கு வழிவகுத்துரும். அதனால் அதெல்லாம் விட்டு விலகி இறைவனோடு கலந்து வாழுங்க, இறைவனை வழிபடுங்க, வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். 5 புள்ள பெற்றான், 5 புள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுக்கு உட்காரத்துக்கு வீடு இல்லை, ரோட்டில் உட்காந்துங்கன்னான். காலில் சுகர் நோய் வந்துட்டு புண்ணு வந்துடுச்சு, கால் பாதத்தில் புழு பிடிச்சி போச்சு. அந்த புழுவை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10 ரூபா கொடுக்கல. இந்த புள்ளி 5 புள்ள இருக்கிறான். ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய நிலை என்னன்னா, நீ அப்பாவாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பான். நீ அம்மாவாக இருக்க உன்ன மாதிரி அம்மா உலகத்தில் இல்லைம்மான்னு உன் காலை பிடிச்சிப்பான். நீ எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு உன்ன மாதிரி துரோகியே இல்லை, போய் நீ என்ன சேர்த்து வச்ச எனக்கு, நீ என்ன பணக்காரனாக்கனியா, என்ன கோடீஸ்வரனாக்கனியான்னுவான். நீ ஒரு டீக்கு போய் நின்னா அவன் பிள்ளைக்கு ஊட்டுவான், ஆனால் உனக்கு ஒரு படி சோறு கூட போட மாட்டான். அப்போது உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ வச்சிருந்தீங்கன்னா நீ யார் தெய்வம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உன்னுடைய கடமைகளை செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் உன்னுடைய பாதுகாப்பை தவற விட்டுடாதீங்க. தவற விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி அனாதாசிரமங்கள் அதிகமானது காரணமே இந்த தாய் தப்புனுங்க தவற விட்டதால் தான். தன்னுடைய பாதுகாப்பு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழணும், செத்த பிறகு யாராவது எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் தப்புனும் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பாதுகாப்பை தேடுங்க. சும்மானா அந்த பாசம்னிட்டு வேஷம் போட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. உங்கள் பாதுகாப்பு அவசியம். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை நல்லா இருக்க வைப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் உங்களை நல்லா இருக்க வைக்க மாட்டாங்க. இது உலகத்தினுடைய இயற்கை. அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் பேசுகிறது ஜாதி மதம் குலம் கோத்திரம் நாடு எதுவும் கிடையாதுன்னு, உலக மக்களேன்னு பேசுறது காரணம் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழணும், எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து வெளியே வரணும், எல்லா மனிதருக்கும் இறைவனுடைய அருள் வேணும். அந்த பாதையை தேடி பயணம் பண்ணுங்கன்னு பேசுறதுக்கு காரணம் அதனால தான். நீ உனக்குன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாது, நீ ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுக்கணும். பகலெல்லாம் போய் துட்டை போட்டுட்டு காலையில் ராத்திரி 10 மணிக்கு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன்னா நாளைக்கு காலையில் போய் முதல்ல அதை எடுத்துன்னு வந்துருந்துவா. உனக்கு எதுக்கிட்ட துட்டு நான் இருக்கும்போதுன்னுவா. அதே மாதிரி பொண்டாட்டி போட்டுட்டாள்னா கம்முன்னு இருந்துட்டு பகலில் சோறாக்கி வச்சு ராத்திரிக்கு சோறு போட்டு ராத்திரி கனவுங்கிட்ட சொல்லிட்டா நான் இருக்கும்போது உனக்கு நாடி தனியாக துட்டுன்னு எத்தனை வாட்டின்னு போயிடணுவான். கனவுங்கிட்ட மனைவி சொல்லக்கூட, மனைவி கிட்ட கனவுன்னு சொல்லக்கூடாது. அவன் பாதுகாப்பாக அவன் தேடிக்கணும். கணவன் செத்தானா மனைவி அந்த துட்டில் பொழைக்கணும், மனைவி செத்தாலாம் கனவு அந்த துட்டில் பொழைக்கணும். இந்த கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கணவனுக்கு மனைவி இறந்தாள்னா அவன் தனித்து போயிடுவான். மனைவிக்கு கணவன் இறந்தான்னா அவர் விடோவாயிடுறார். ஆனால் கணவன் இறந்துட்டான்னா மனைவியால் பொழைக்க முடியும். அவளுக்கு கணவன் போயிட்டான், காசு போயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் போடல அவளுக்கு. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி போயிட்டாலாம் வாழ்க்கையே போயிடுச்சு. அதோடு அவன் வாழ்க்கையை வீழ்ந்தான். 100 பொண்டாட்டி காட்டினான்னு கூட அவன் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் அவங்களுடைய பாதுகாப்பு அவசியம், அதை தேடிக்குங்க. இதை வாய் சும்மா இல்லாத போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறது, பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்கிறது சொன்னீங்கன்னா விபரீதம் தான் வரும். அதுவும் பொண்டாட்டி புருஷங்கிட்ட கூட சொல்லிக்க, உனக்கு வேணும் எனக்கு வேணும், பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டாதீங்க, கொலையே பண்ணிடுவாங்க. மருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே, கடவுள் உனக்குள்ளக்கிறாண்டா காடு மோடெல்லாம் சேர்த்து செத்தவன் எவ்வளோன்னு எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு செத்து போயிட்டான். ஆனால் கடவுள் தனக்குள்ளக்கிறவனை தேட தெரியலையே, அதை சொல்லி கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டுறானே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட மகான்கள் வந்த நாடு இது. அப்படிப்பட்ட மகான்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. இதில் இந்து மதத்தினுடைய உலகத்தில் 1000 மதங்கள் இருக்கலாம், எல்லா மத வழிபாடு தான் நடத்த முடியும். இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு நடத்த முடியும். இங்கே மதம் ஜாதி இனம் குலம்லாம் இருக்கக்கூடாது, மனுஷன் மட்டும்தான் பார்க்கணும். நான் பேசும்போது பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழன் இந்தியா அப்படிலாம் பேச மாட்டேன், உலக மக்கள் என்ன பேச. ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும். எல்லா நாட்டில் இருக்கிறவங்க மனிதன் தான். அந்த மனிதர்கள்லாம் நல்லா வாழணும்னா இறைவனை நல்லா வழிபட்டால்னா இறைவனோட அருள் பூமிக்கு கிடைக்கும். பூமியில் செழிப்புகள் நடக்கும்.
இன்றைக்கி கோள்கள் எல்லாம் மாறிப்போச்சு. சொல்கிற ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பொய்யா போயினுக்குது. இதுக்கு காரணம் என்ன? கோள்கள் மாறிப்போச்சு. அந்த கோள்களை மாற்றி இருக்கிற மாதிரி எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி ஜோசியருங்க கிடையாது, அன்றைக்கி இருந்தாங்க. இப்போ அதனால் அந்த கோள்கள் மாறினதால் இவன் சொல்கிற ஜோசியம் பொய்யா போயினுக்குது. அப்போது இறைவனை சுமக்க ஆரம்பித்து மனிதன் இறைவனை வழிபட ஆரம்பித்தான்னா அந்த கோள்களினுடைய செயல் பூமிக்கு நல்லா கிடைக்கும். பூமிக்கு நல்லா கிடைக்கும், பூமியில் இருக்கிற உயிரினங்கள் நல்லா வாழும். காலங்கள் தவறி மழை பெய்யுது பார்த்தீங்களா? மும்மாறி பழையணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்பெல்லாம் மழை வரும், எப்பெல்லாம் காற்று வரும் அப்படின்னு எழுதி வச்சான். இன்றைக்கி காலமே சொல்ல முடியாத கண்ட நேரத்தில் மழை வருது, கண்ட நேரத்தில் வெயில் காயுது, ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல இடி விழுது. இதுக்கு காரணம் என்ன? கோள்கள் 9 நவகிரக கோள்களும் மாறிப்போச்சு. இதுக்கு என்ன காரணம்? மனுஷனுடைய அகங்காரம், அழிவு. மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கோள்கள் செயல்படுது, கோள்களினுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் செயல்படுறான். தெய்வ வழிபாட்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். மனிதன் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணான்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பை தேடி பயணம் பண்ணுங்க, வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க, ஒழுக்கமாக வாழுங்க, உழைச்சி வாழுங்க, அடுத்தவனுடைய காசுக்கு ஆசைப்படாத வாழுங்க. அதுதான் சுயமான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும். உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைங்க யாருக்கிட்டும் கையேந்தக்கூடாது. உன்னை நம்பி வந்துது, நீ உழைச்சி போடணும். நீ கணவன், என் கணவன் யாருக்கிட்டும் கையேந்து நிற்கக்கூடாது, என் மனைவி நான் போடும். இப்படி அன்னி ஒன்றியமாக ஒரு குடும்பம் நடத்துங்க, கடவுளையும் வழிபடுங்க. அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வந்து பொய்ப்பந்தல் இருக்கு. பொய்ப்பந்தல் வந்து மகாபாரதத்தில் வந்து கூப்பிடுறாங்க, பொய்ப்பந்தல் போட்டு கூப்பிடுறாங்க. அது எதுக்காக ஐயா கூப்பிட்டாங்க? பொய்ப்பந்தல் என்னம்மா? பொய்ப்பந்தல்னா பந்தல் மாதிரி இருக்கும், ஆனால் அது மேலே ஏறி நின்னா உள்ளே போயிடும். இதுதான். பாஞ்சாலி அவங்க ஒரு அரண்மனை கட்டி வச்சுருந்தாங்க. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஒரு அந்த அரண்மனையில் காட்டும், இருக்கிற ஒன்று இல்லாத மாதிரி காட்டும். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு காலை வச்சா பொதுக்குன்னு உள்ளே போகும். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது காலை வச்சா ஒன்றுமே ஆகாது. அப்போ மகாபாரத போருக்கு அடிப்படை காரணமே இந்த பந்தலில் தான் ஆரம்பிச்சுது. துரியோதனம் போய் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு போய் அவமானப்பட்டதோட விளைவு தான் பாஞ்சாலியே ஒரு நாள் இதே மாதிரி அவமானம் படுத்தியே தீர்வன்னு அவன் கங்கணம் கட்டுறது காரணமே அதுதான். புரியுதுங்களா? பொய்ப்பந்தல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வரட்டு பாருங்க. புரியுதா? அப்போ பொய்ன்றது இந்த உலகத்துக்கு ஒரு சாபக்கேடு. பொய்யை விட்டுட்டு மெய்யை தேடி போனால் நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளை நம்பி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கலாம். சரிங்களா? அதனால் பொய்ப்பந்தலை தூக்கி போட்டுட்டு மெய்ப்பந்தலுக்கு வருவோம். சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து உபதேச குருமார்கள் சொல்கிறாங்க, இவங்க தான் உபதேச குருமார்கள், இவங்க இனிமே எனக்கு அப்புறம் வழி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டாங்க. குரு உபதேசத்தை தான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களை ஏன் வந்து ஐயா வந்து எனக்கு அப்புறம் இந்த சித்தர்கள் பாடல்களில் இருக்கிற விளக்கத்தெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, என் புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதுல்ல, நம்பிக்கை இருக்குன்னு உங்களை பார்த்து ஏன் ஐயா சொன்னார்? அப்போவே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை, அதாவது வந்து வேற யாரும் பிச்சை எடுக்கிறதுக்கு சங்கோச்சப்பட்டாங்க, நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு சங்கோச்சப்படவே இல்லை. ஐயா போடுங்கய்யா போடுங்கய்யா போடுங்கன்னு அவர் காலாண்டே இருந்தோம். அதுதான்ப்பா, அது இன்னொரு விளக்கம் இருக்குது. எப்படின்னா, இப்போது ஐயா தான் வந்து 3 உபதேசத்தை அவர் 18ஆக பிரித்து அவர் படாத துன்பப்படுறார். அது ஒரு துளி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அனுபவிப்போம். அப்போ வந்து அவர் காலை பிடிச்சிக்குவோம், அவர் காலில் இருக்க தூசி தான் பிடிக்க முடியுமே தவிர காலை கூட பிடிக்க முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு மேலே போகணும். அப்போ வந்து அவங்களெல்லாம் உபதேச குருமார்கள்னு ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுட்டு நான் கண்டுபிடிச்ச உபதேசத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் உங்களையே இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சித்தர்கள் பாடல்கள் எவ்வளவோ இருக்குது, அதில் புதுசாக அப்படியே கண்டுபிடிச்சி சொல்கிறது யாராக இருக்கும்? குருவாக தான் இருக்கும். அப்போது எனக்கு அப்புறம் குரு என்னோட புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, எனக்கு அப்புறம் இந்த சித்தர்கள் பாடல்களில் இருக்கிற பொருளை எடுத்து சொல்கிற ஒரு திறமை வந்து என் புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, உங்கள் பேர் சொல்லி சொல்கிறாரு. அப்போது அடுத்த குரு நீங்கள், அவங்க குருமார்கள், லேடிஸு ஜென்ஸு, இதுக்கு தான் குருமார்கள் தவிர உபதேசத்துக்கு தான் குருவை தவிர குரு கிடையாது. இது வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறான்ப்பா,
இன்னொன்று சொல்லிட்டேம்மா நான். இல்லை நானே நான் சொல்லிடுறேம்மா. திருக்குறள் சொல்கிறேன்ப்பா, உங்களுக்கு உண்டான திருக்குறள். அதாவது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்தான நன்னையும் செய்துவிடல் ஒன்று. அப்புறம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இலக்கணம் நீங்கள் எப்படின்னா, இப்போ ஐயா வந்து மகிழ்வார் எப்படின்னா, நான் எடுத்து வைத்த அடியை என்னை பின்தொடர்றாங்கல்ல, ஒரு அடி கூட பிசங்காமல் நீங்கள் வரீங்க, ஐயா பின்னாடி வரீங்க, ஐயா தான் கைப்பிடிச்சி கூட்டின்னு போயின்னு இருக்கிறாரு. இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்கார்றாங்கன்னா அது உங்களோட பேச்சு, உங்களுக்குள்ளே இருந்து ஐயா பேசுகிறாரு. இதுதான் உண்மை. இல்லைன்னா யாராலும் இங்கே ஒன்றுமே பண்ணவே முடியாது. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அடி மேலே அடித்தா அது அம்மின்றது என்ன ஐயா? அடி மேல் அடி அடித்தா அம்மியும் நகரும் அப்படின்னா அது என்ன? மனம்தாம்மா. மனம் கல் மாதிரி இருக்குது. கல் மாதிரி இருக்குதுன்னு நீ அதை நகர்த்தான் போனா அடி மேலே அடி அடித்தா அம்மி நகர்ற மாதிரி உன் மனசும் கல் மாதிரி இருக்கிற மனசை பாரம்ன்ற ஒரு அந்த மூச்சை கொண்டு அடி மேலே அடி அடித்தனா அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக. அவர் எதை சொல்றாரு? நெஞ்சமான கல் இப்போ கரைஞ்சி உருகுதான். யார் பேரை சொன்னா? முருகனோட பேரை சொன்னா அந்த அளவுக்கு உருகுற அளவுக்கு அது பக்குவப்படணும்பா. எதை கொண்டு பக்குவப்படும்? உன் மூச்சை கொண்டு பக்குவப்படுத்தணும். புரியுதுங்களா? அப்போ அடி மேலே அடி அடித்தால் மனமான அம்மியும் ஒரு நாள் நகரும். நகர்ந்து எங்கே போவோம்? அது எங்கேருந்து வெளியே வந்து தன்னை மறந்து இருக்குதோ அதை தேடி போகும். புரியுதுங்களா? இதுதான் சாமி விஷயம். அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அம்மின்றது உடல். அந்த மூச்சு காற்றை எடுத்து நம்ம அடிக்கும்போது இந்த உடம்பு தானே நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அம்மியாக இருக்கிற உடல் வந்து நகர்ந்துடுது. அப்போது அம்மி அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்ன்றது நான்ன்றது அந்த உடல் நகர்ந்துட்டு ஆன்மான்றது இதுதான் நான்ன்றது உடல் இல்லைம்மா. உடலா நினைச்சுனுக்கிற மனசு மனம்தான் நான் உடல் நினைச்சுனுக்குது. இப்போ மனம் அதை நினைப்ப விட்டுட்டா உடல் ஒண்ணுமே கிடையாது. இப்போ உயிர் போச்சுன்னா அந்த நினைப்பு இருக்குமா? அப்போ நினைக்கிறது மறக்கிறது எல்லாம் உருவாக்கப்படுறது எல்லாமே இந்த மனம் தான். புரியுதுங்களா? அப்போ எல்லாமே உடலை சீர்படுத்துக்காக யோகமோ ஞானமோ இல்லை, மனசை சீர்படுத்த மட்டும்தான் யோகமும் ஞானமும். அப்போ மனசுமான ஒரு கல் சரியாகி போச்சுன்னு சொன்னால் தேட வேண்டியது ஒன்றுமே இல்லை, தேடி போக வேண்டியது ஒன்றுமே இல்லைம்மா. உக்காஞ்சத்துலேருந்து அந்த இறை இன்பத்தை எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். பக்குவப்பட வேண்டியது மனம்தான். யோகம் பண்ணுறோம், இதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 விதமான பாவனையில நாம யோகம் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல் பாவனை பறவை மாதிரி குணம் இருக்கும். பறவை மாதிரி குணம் இருக்கும். ஒரு மரத்துல ஒரு செடியில ஒரு பழம் பழுத்து இருக்குது. எங்கேயோ ஒரு பறவை என்ன பண்ண, அந்த பழத்தை நான் சாப்பிடணும் அப்படின்னு பறந்து வந்துக்கின்னு அந்த பழத்தை கொத்தும். ஆனால் கொத்தின வேகத்தில் பழம் தவறி கீழே போய் விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் வந்து நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் வாங்கி வரவங்க இந்த பறவை மாதிரி இருக்கக்கூடிய சீடர்கள். எல்லாருக்கும் அது கைவசப்படுமானா படாது. அடுத்தது இன்னொரு பாவனையில் வருவாங்க, குரங்கு மாதிரி ஒரு பாவனை. இப்போ ஒரு குரங்கு என்ன பண்ணா, மரத்துக்கு தாவும். இப்போ அந்த குரங்கு கையில் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு மரத்துக்கு தாவனா இந்த மரத்துலேருந்து அந்த மரத்தை தாவும் போது அது கையில் வாழைப்பழம் இருக்குமா? தோல் வேணா இருக்கலாம், பழம் பண்ணது கீழே போயிடும். இந்த மாதிரி பாவனையிலும் சிலர் இருப்பாங்க. ஆனால் ஐயா எதிர்பார்க்கக்கூடிய பாவனை இன்னொரு பாவனை இருக்குது. இந்த ரெண்டுமே வேணாப்பான்றாரு, இந்த ரெண்டுமே கரை சேராதுன்றாரு. முடிவானது இன்னொன்று இருக்குதுப்பா, எறும்பு மாதிரி ஒரு பாவனையில் இருங்க. எறும்பு என்ன பண்ணோம்? எந்த விதமான சவனமும் இருக்காது, எந்த விதமான அவசரமும் இருக்காது. ஒரு பொருளை ஒரு உணவை அழகாக கொண்டு போய் தன்னோட தானிய கடங்களை சேர்த்து வச்சு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அதை ரசித்து ருசித்து அடுத்த தலைமுறை வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு யோகம் பண்ணுறவன் அந்த எறும்பு மாதிரி பக்குவமாக உள்ள கொண்டு போய் வாங்கி அதை ரசித்து ருசித்து அனுபவித்து அதை உணர்ந்தால் அவங்களுக்கு ஞானம்ன்றது கிடைக்கும். நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? பறவை பாவனை இருக்கக்கூடாது, குரங்கு பாவனை இருக்காது, எறும்பு பாவனையில் இருந்து அதை நாம் அழகாக அனுபவிச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ஞானத்தை அடைய முடியும். ஏன்னா ஞானத்துக்கு வயசு ஒரு தடை இல்லை. ஐயாவே சொல்லிக்காரப்பா, காலி சட்டி கொண்டு வந்து இங்கே உட்காந்து நான் என்னப்பா பண்ணுறது,
அப்படின்னால் காலி சட்டிக்கும் மீறி ஒரு பொருள் ஒன்று இருக்குதுப்பா, அதுக்கு பேர் மனம். நீ இது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பொருளை சுத்தம் பண்ணாம இறைவன் உன்னை சேர்க்கவே மாட்டான். அப்போ வயசானா கூட கவலையே படாதீங்க, பாடத்தை நல்லா பண்ணுங்க. ஐயோ காலம் போச்சா, எந்த கலக்கமும் வேணாம், பாடத்தை உறுதியா பண்ண 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 இறைவன் ஒரு படி இறங்கி வருவான். ஏன்னா நீங்க பாடத்தின் மூலியமா சுத்தப்படுத்துறது உடல் அல்ல, மனச. அவன் தேடி தெரியுதே இந்த மனம், இந்த மனம் சுத்தமான மனம் எங்க இருக்குன்னா அவன் தேடி 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 தெரிகிறான். அந்த மனம் நம்ம கிட்ட வந்துட்டால் அதை விட வேற என்ன ஞானம் வேணும் நமக்கு? அதனால வயசோ காலம் போச்சோ எந்த வேதனையும் யாருக்குமே வேணாம். கொடுத்த பாடத்தை அழகா பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் நம்மளை தேடி வந்து உட்காருவான். அவன் தேடி வரக்கூடிய இடமா இந்த உள்ளத்தை மாத்திக்கினா அது போதுமா. வேற இங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதை பத்தி நம்ம கவலைப்படலாம். சரிங்களா? சந்தோஷம். அப்புறம் இன்னொரு கேள்வி, ஒரு வைரம், வைடூரியம், தங்கம், பவளம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சொத்து பத்திரம்லாம் எழுதி வைக்கிறோம். எல்லாருக்கும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிலம் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுடுவாங்க. பாதுகாப்பு இருக்கும். ஆனால் உயிருக்கு பாதுகாப்பு ஐயாவோட ஒரு வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு எங்கள் உயிரெல்லாம் வந்து பூட்டு போட்டு வச்சிருக்கு. ஐயாவோட வார்த்தை இல்லைன்னா நான் எங்கள் உயிரெல்லாம் எப்பயோ போயிட்டு நாய் உடம்பு, பேய் உடம்பு, ஏதோ ஒரு உடம்புல இருந்திருக்கோம். ஆனால் ஐயா வந்து நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் எங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சதால அதை பார்த்து நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுற பெண்கள் எல்லாருமே வரணும், மனிதர்கள் எல்லாருமே இங்கே வரணும். இது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னா இது படிப்புக்காக எல்லாம் சொல்லவே இல்லை. இது எதுக்காகப்பா சொல்லியிருக்கிறாங்க? ஐயா கூட படிச்சாரு, பிச்சை எடுத்து படிச்சாரு, மாடு மேய்ச்சி படிச்சாரு. அப்படி என்னதான் படிச்சாரு? வழுத்து படிப்புக்காக அவர் படிக்கல, ஞான படிப்பை படிச்சாரு. இதுக்காக படிக்கிற படிப்பெல்லாம் இப்போ டாக்டர் செத்து போட்டாரு, அவர் அடுத்த பிறகு டாக்டர் ஆவாரா? ஒரு வக்கீல செத்து போட்டாரு, அடுத்த பிறவில வக்கீலா வருவாரா? இல்ல. ஆனா ஐயா சொல்றாரு, இந்த ஒரு பாடத்தை நீ பண்ணு, இந்த பிறவில நீ முடிக்கலனா கூட இந்த பாடம் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை தொடர்ந்து வரும். அப்ப எது கல்வி? ஞான கல்வி ஒண்ணுதான் கல்வி. ஏன்னா இந்த கல்வி மட்டும்தான் உயிர் படிக்க போகுது. மற்ற எல்லா படிப்பும் உடலும் மனசும் படிக்க போகுது. இந்த ரெண்டு பொருளுமே இறைவனை போய் சேர போறதே கிடையாது. உயிர் மட்டுமே இறைவனை சேர போற போது அந்த உயிர் படிக்கக்கூடிய கல்வியே மிக சிறந்த கல்வி. அது யார் கொடுப்பா? ஒரு குருவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த கல்விக்கு பேரு ஞான கல்வி. அந்த கல்வி மட்டும்தான் நமக்கு மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய கல்வி அது இருக்கும். மற்ற எதை படித்தாலும் மரணம் செய்யும். இந்த ஒரு படிப்பை படித்தவங்களுக்கு மரணம்ன்றது இல்லை, பிறக்க வேண்டிய வேலை இல்லை, இந்த துன்பமான வாழ்க்கை இல்லை, யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டிய வேலையும் இல்லை. அது பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் தைரியமாக நிற்கும். இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். எப்படி சொல்றாரு? பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில தான் பட்டினத்தார் இருந்தாரு. ஆனாலும் அவர் எவ்வளவு கர்வத்தோட சொல்றா பாரு, டேய் நான் பிச்சை எடுக்கிற நிலையில வந்தா கூட நீ வந்து எனக்கு வைக்கணும்டா தட்டுல, உன் இடத்த தேடி நான் வந்து பிச்சை எடுக்க மாட்டேன்னு எவ்வளவு கர்வம் இருக்கு பாருங்க. இந்த கர்வம் எங்கிருந்து வந்தது? ஞானம் என்ற ஒரு கல்வியை படித்தால் பிச்சை எடுக்கும்போது கூட தைரியமா உட்காந்து பிச்சை எடுக்கலாம். அலெக்சாண்டரு உலகத்தையே ஜெயிச்சவன் ஒரு ஞானி முன்னாடி வந்து நிற்கிறான். உலகத்தையே ஜெயிச்சவன், அவன் முன்னாடி எல்லாரும் நடுங்கினான். எல்லாரும் ஏன் நடுங்கினாங்கம்மா? படைபலம், உயிர் பயம் இருந்தது. எங்க இந்த ராஜா நம்மளை வெட்டிடுவானோ, ஜெயிலில் போட்டுருவானோன்னு உயிர் பயம் இருந்ததுனால எல்லாரும் அலெக்சாண்டருக்கு பயந்தான். ஆனா ஒரே ஒருத்தன், டேய் கொஞ்சம் தண்ணி நில்றா, சூரியனை மறைக்கிறேன் நீ தைரியமா சொன்னா. ஏன்? அவனுக்கு உயிர் மேல பயம் இல்லை, மனப்பக்குவம் இருந்தா உயிர் பயம் இல்லாத ஒருத்தனால யார வேணா இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் தைரியமா எடுத்து நிற்பான். அந்த தைரியம் ஞானத்தால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர, இந்த கல்வியால தான் கிடைக்குமே தவிர உலகத்துல வேற யாராலையும் அதை கொடுக்கவே முடியாதுமா. அப்படிப்பட்ட கல்வியை தான் நம்ம குருநாதன் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதுதான் கல்வி.